சரி, வடிவா கேளுங்கோ. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு என்று சொல்லுவோம். அடுத்த குறளை சொல்றேன். உலகு என்ற சொல்லில முடிஞ்சபடியால் அடுத்தது உலகு என்றதுல தொடங்க வேணும். அப்ப கேளுங்கோ. உலகம் தள்ளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சரியோ? இப்ப அடுத்தது அறிவில முடிஞ்சிருக்கு. வடிவா கேளுங்கோ. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். சரியோ? என்னதுல முடிஞ்சிருக்கு? இலர். இலர். அப்ப இலர்ல தொடங்க போகுது. வடிவா கேளுங்கோ. இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லாள் நகும். என்னதுல முடிஞ்சிருக்கு? நகுல முடிஞ்சிருக்கு. அப்ப பிறகு என்னத்துல தொடங்க வேணும்? நகு. அப்ப வடிவா கேளுங்கோ. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. சரியோ? என்றால் என்ன? நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நான் உங்களுக்கு வடிவா இதுக்கு சொல்றேன் கருத்து என்ன காரணம் என்றா, உங்களோட நண்பர் இருக்கிறோம். நண்பர் சிரிச்சு ஃபன் பண்றதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? உதவி செய்யறதுக்கு. கஷ்டமான நேரத்தில அவர்கள் ஓடி சென்று உதவுவதற்காகத்தான் அந்த நட்பு உங்களுக்கு தேவையே தவிர அவளோட ஹாய் ஹூ என்று ஃபன் பண்றதுக்கு உரிய நட்பு நட்பு இல்ல. அதைத்தான் இங்க சொல்லப்படுது. நகுதற் பொருட்டன்று நட்டல் என்றால் என்ன? சிரிச்சு ஃபன் பண்றதுக்கு அல்ல, கூத்தாடி கொண்டாட்டம் பண்றதுக்கு இல்ல நட்பு. மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நீங்கள் பிள்ளையா நடந்தால் ஓடி வந்து அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க, அனிரோத் நான் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன், அனிரோத் இப்படி படிக்காம இருக்கக்கூடாது. அப்போ படிக்காம இருக்கக்கூடாது அனிரோத், நானும் கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன், சொல்லு கேட்டு படியுங்க. அப்ப நீங்களும் நல்லா படிச்சு வரலாம் சொல்றவர் தான் உங்களோட நல்ல நண்பர். நண்பர். அனிருத்து சொல்றேன் கவனிக்கிறான். கை இப்படி இருக்கும், ஆடிக்கொண்டிருக்கு. ஓகே, இப்ப என்னத்துல முடிஞ்சிருக்கம்மா? என்ன சொன்னா குறள்? பொருட்டு. என்ன குறள் சொன்னாங்க? நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்த பொருட்டு. இடித்தல் இடித்தல் பொருட்டு. முதல் சொல்லியிருக்கேன் படியா. மற்றபடியா கேளுங்கோ. பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் என்றால் என்ன? இப்ப டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன? அப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடினோம், பொம்பளையில் வளைவா எல்லாம் அவையில எதுக்காக டான்ஸ் ஆடினோம்? அவையில காசு வேணும்ன்றதுக்காக டான்ஸ் ஆடினோம். அப்ப நீங்கள் அந்த அந்த டான்ஸ் ஆடுற இடத்த போய் டிஸ்கோ டான்ஸ் போய் காசை கொடுத்து நாங்கள் அதை பாக்குறதோ என்றால் என்ன? ஏதாவது இது உதாரணம் நீங்க சொல்லியிருக்கு. ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு அறிவே இல்லாத சில இதுகளுக்கு காசை அநியாயமா கொடுத்து போறது நல்லதோ? இல்ல. அது அறிவா உள்ளவே செய்ய மாட்டோம். அறிவுள்ளாக்கள் என்னத்தை செய்வினோம்? பிரயோசனம் ஏதோ அதைத்தான் செய்வினோம். அதைத்தான் சொல்லும் பொழுது பொருட்பொருளால் புன்னலம் தோயார். ஒரு ஆக்கள் ப்ரோக்ராம் வந்து செய்யணும், அவையில் என்னதுக்கா ப்ரோக்ராம் வந்து செய்யணும்? அதாவது நல்ல ப்ரோக்ராம் போய் பார்க்கலாம். சில ஹாய் ஹூ என்று ஆடுற, அதாவது டிஸ்கோ டான்ஸ் சொல்லுவோம், இப்படி இப்படியா ஆடுற டான்ஸ் போய் காசை கொடுத்து பார்க்கலாமோ? பிரயோசனமோ? அதால உங்களுக்கு நன்மை இருக்கோ? நீங்க ஒரு ப்ரோக்ராமை பார்த்தால் அதால நீங்க உங்களுக்கு நல்லதா இருக்கும். அல்லது பொழுதுபோக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அனுபவத்தை தருவோம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவையே காசுக்காக டான்ஸ் ஆடினோம், காசுக்காக ப்ரோக்ராம் செய்யணும். ஆனா நீங்கள் உங்களோட அறிவை அநியாயமாக்குறதுக்கு பொழுத வீணாக்குறதுக்காக நாங்கள் போய் அங்க போமாட்டோம். அப்படி போகாதவர்கள் யார் என்று சொல்லப்படுறீங்க? அப்ப அருள், அதாவது நல்ல விஷயத்தை அறிகிறவையில் அங்க அதுக்கு போக மாட்டோம். நீங்கள் யாரும் போறீங்களோ அப்படி ஆடுற, அப்படியா ஹாய் ஹூ என்று ஆடுற ப்ரோக்ராம்களுக்கு சம்டைம் அப்ப அதான்.
அடுத்தது இப்ப என்னத்துல முடிஞ்சிருக்கு? பொருட்பொருளார் புன்னலம் தோயார், பொருட்பொருளார் புன்னலம் தோயார், அருட்பொருள் ஆயும் அறிவின் அவர். என்னத்துல முடிஞ்சிருக்கு? அறிவினவர். அப்ப அடுத்தது அறிவில தான் வரப்போம். விளங்குச்சோ? ஆம். அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதி ஜாதும் இல்லை பெறுவான் தவம். ஐயோ, அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதி ஜாதும் இல்லை பெறுவான் தவம் என்றால் என்ன? எந்த அதிகாரத்துல வருது தேசிகன்? படிச்சீங்களோ இல்லையோ இந்த அதிகாரம்? ஞாபகம் இல்லையோ? அனிருத், கவிஸ், இதுலயே பேர் வருது. யார் சொல்லுவீங்களா என்ன அதிகாரம்? பிரகதி சொல்லுங்க. தவம். அம்மா வடிவா கேளுங்க. அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரீதி ஜாதம் இல்லை Okay, sir. பெருமான் தவம். ஈதல் ஈதல் ஆ, இந்த அதிகாரம் ஈதல் அடுத்ததை கேளுங்க. தவமும் தவமுடையார்க்கு தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. இது இப்ப படிச்சனாங்களா தேசிகன்? எந்த அதிகாரம்? தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. தவம் கேட்டீங்க? 27. எந்த அதிகாரம் சொல்லணும்? நம்பர் வெளியே போ. எந்த அதிகாரம்? தவம். தவம். அப்ப முறை இருக்கு. இப்ப அடுத்தது கேட்கிறேன், சொல்றேன். இது கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். நான் அப்படியே நான் கணக்கு சொல்லல. ஏனண்டா அது தவம் என்றால் நான் விளங்கப்படுத்தணும். சரியோ? அப்படியே அதை விட்டுட்டு சொல்றேன். மேல் இருந்தும் மேலல்லார், மேல் இருந்தும் மேலல்லார் மேலல்லர். ஓகே ஓகே, மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். ஐயோ, இது கூட நான் விளங்கப்படுத்தலாம் உடனடியே. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் என்றால் என்ன? ஒரு ஆக்கள் சொல்லுவினோம் அவைய பெரிய சாதின்னு சொல்லுவினோம். காதுல கேட்டுப்பட்டிருப்பீங்களோ? இந்த காஸ்ட் கதைப்பினோம் அவையில் பெரிய சாதி, கீழ் சாதி, மேல் சாதி என்று கேள்விப்பட்டிருக்கணும் இல்லையோ? அல்லது படிச்சவே என்றால் படிச்சாக்களா இருந்தாலும் அவையில் நல்ல அறிவுடைய தன்மையா இல்லாட்டில் அவர்களை பெரியாக்கள்னு சொல்லுவோமோ? இல்ல. அப்ப அவையில் பெரிய படிச்சாக்களா இருந்தாலும் பெரிய ஜாதியாக இருந்தாலும் மேலுள்ளவர்கள் நல்ல பண்பு, மேலுள்ள பண்பு இல்லாட்டில் அவர்கள் மேலானவர்கள் சொல்லுவோமோ? இல்ல. அதே போல ஒரு பிச்சைக்காரர், ஏழைகள் கீழ் இருக்கிறார்கள், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர். ஆனால் அவர் ஏழை. அவர் எப்படிப்பட்டவர்? அறத்தை பின்பற்றி நல்ல மாதிரி இருக்கிறார். அப்ப அவரை நாங்கள் ஏழை என்று கீழார் என்று சொல்லலாமா? அவரை அப்ப பணக்காரர், அறிவில்லாத, அதாவது பண்பில்லாத, அறத்தை கடைப்பிடிக்காத பணக்காரன் பெரியாளோ, அறத்தை கடைப்பிடிக்கிற ஏழை பெரியாளோ? அறத்தை கடைப்பிடிக்கிற அதைத்தான் நீங்க சொல்ல போறீங்க இந்த குரல்ல. விளங்கிச்சா? அப்ப யார் சொல்லுவீங்க இந்த குரலை? மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர். டீச்சர் சொல்ற மாதிரியே சொல்லணும். கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். கவி சொல்லுங்க. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார் மேலல்லர் மேலல்லர். வடிவா கவனிச்சு கேட்டு சொல்லணும். கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர். கீழ் அல்லவர். ஓகே, நான் இந்த ரைட் பண்ணி போட்டு விடுறேன். அதை கேட்டு வடிவா கேட்டு பிள்ளை இல்லாம அடுத்த முறை சொல்லணும். அடுத்த முறை நான் ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்க மாட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஈஸி இல்லோ? செகண்ட் பார்ட் தான் இந்த முருகாக்கு செய்வேன். செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் இந்த பாட்டு தான். ஓகே, சொல்ல போறீங்களாமா பிரகதி? மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். ஓகே, கிருஷ்யா சொல்ல போறீங்களா? ரிப்பீட். கிருஷ்யா. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். டீச்சர் சொன்னதை கேட்டு சொல்றீங்களா இல்லையா? கிருஷ்யா, ஏன் டிலே பண்ணது ஆன்சர் பண்ண? இதுக்கு தான் தோப்புகிறோம்.
அடுத்தது என்னத்துல முடிஞ்சிருக்கீங்க? அல்லர் கீழல்ல கீழல்லர் கீழ் அல்லர். கீழல்லர் அல்லவர் அல்லர் அல்லவரா? அல்லவர் 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 ரெண்டா இல்லாதவரா? அது நவுன். ஒரு நவுனோட தான் நாங்க தொடங்குறோம் இல்லையா? ஆம் ஓகே. அல்லவர் ரெண்டும் முடிஞ்சிருக்கு. அப்ப என்னத்துல அல்லவர் ரெண்டும் முடிஞ்சிருக்கு. அப்ப என்னத்துல நாங்க திருப்பி தொடங்கணும்? அல்லவை அல்லவை. அப்ப அது படிச்சிருக்கோம். எந்த அதிகாரம்? இனியவை கூறல் அது ரெண்டு குரூப்பும் படிச்சிருக்கு இல்லையோ? நான் ஒருக்கா சொல்றேன், அதுக்கு சொல்லுங்க. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். இன்னொருக்கா சொல்லுங்க. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். ரெண்டு சொல்றேன். இதே போல டீச்சர் இந்த ரெக்கார்டிங் அதுக்காக தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இதை கேட்டு எங்க நான் நிக்கிறேனோ அந்த இடத்துல நின்று கிளீனா ஒழுங்கா அறுத்துறுத்து சொல்லுவோம். அப்படி சொல்றாக்களைத்தான் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்றதுக்கு ஒரு போட்டிக்கு முதல் வைக்க போறோம் இல்லையோ? ஓகே. யார் சொல்ல போறீங்க? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். ஓகே. பிறகு சொல்லுங்கம்மா. அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். ஒரு யாராவது ரிப்பீட் பண்ண விருப்பமும்? அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். அது எந்த அதிகாரம்? குரல்ல இருந்து கண்டுபிடிக்க பழகணும் அதிகாரத்தின் பேரை. நினைக்க கூடாது. இது தேவையில்லை நினைக்கிறீங்களா யாராவது? பேசிக்கன் இல்ல இனி கொலுசு போறோம், எங்களுக்கு இது தேவையில்லை நினைக்கிறீங்களோ? இல்ல இல்ல, இது விளங்கவில்லை. இதுக்கு மூளை பாவிக்கணும். மூளை பாவிச்சாதான் என்ன நடக்கும்? மூளை அங்க என்ன நடக்கும்? ஷாப் ஆகும் இல்லையா? எவ்வளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட மூளை வளரும், ஷாப் ஆகும், வளரும், கூர்மையாகும். ஷாப்டா என்ன? கூர்மையாகும். ஆராயிர தன்மை வரும். ஒரு விஷயத்தை உங்களால் ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை வரும். விளங்கிச்சா? நாங்கள் அப்படித்தான் சின்ன நாங்கள் பயந்து தான் படிச்சோம். படிக்கிறதுக்கு பயந்து படிக்கணும். யாருக்காவது ஆசிரியருக்கு பயப்படணும், வீட்டுல அம்மாவுக்கு பயப்படணும், அண்ணா அக்கா இருந்தா அவைக்கு பயப்படணும். நாங்க அக்கா அண்ணாக்கு தான் கூட பயந்து படிச்சோம். அப்பா அம்மாவோட அக்கா அண்ணாக்கு தான் பயந்து படிச்சோம். ஏன்னா எங்கள் 7 பேர், நான் 6வது இல்லை. அப்ப எனக்கு மேல எத்தனை பேர் யோசிப்பாங்க, எத்தனை முதலாளிமா இருந்திருக்கணும். அத்தனை பேருக்கும் பயந்து தான் படிச்சாங்க. அதால கடவுளேன்னு நாங்க இப்ப உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ? டீச்சர் பரவாயில்லையோ இல்லையோ? உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? பயந்து படிச்சது. யாருக்கு பயந்து? எத்தனை பேருக்கு பயந்து படிச்சனா? 5 பேருக்கும். நான் 6வது மேல 5 பேர். நீங்க கணக்கு பண்ணிட்டீங்க, நான் கணக்கு பண்ணேன். மேல உள்ள 5 பேருக்கு பயந்துதான் படிச்சது. 6வது கதைக்கிறது 5 பேருக்கு பயந்து படிச்சேன் நான். அப்போ விளங்கிக்கோ. நீங்களும் அப்படித்தான். இப்ப நீங்க டீச்சருக்கு பயந்து படிக்கணும், அப்பா அம்மாவுக்கு பயந்து படிக்கணும். விளங்கிச்சா? உங்களுக்கு யாருக்கு கூட பயம்? மேபி டீச்சருக்கு கூட பயம். பேசுங்க. உங்களோட அப்பாவுக்கும் பயமே கொஞ்சம். அப்பாவுக்கும் டீச்சருக்கும் கொஞ்சம் கூட பயம். உள்ள சொல்லுங்க. பரவாயில்ல. கிருஷியாவுக்கு டீச்சருக்கு தான் பயம். என்ன அம்மாவுக்கு அப்பாவுக்கு பயம் இல்லை. என்ன குறைவு. அதான் பயந்து படிச்சாதான் நீங்க முன்னேறி வரலாம். தேசிகனுக்கு யாருக்கு பயம்? அப்பாவுக்கும் பயமோ அல்லது டீச்சருக்கு தான் பயமோ? அப்பாவுக்கும் பயமா? கொஞ்சம் இல்ல கேக்குறேன். அப்பாவுக்கும் பயம் இருக்கு. தெரியும். அப்பாவும் கொஞ்சம் டீச்சருக்குள்ள நிற்பாரு. என்ன அதான நீங்க முன்னாடி நீங்க ஒழுங்கான பிள்ளையா இருக்கிறது காரணமா தான். வேற 5 பேர் இருந்தது. பிளஸ் உங்களுடைய டீச்சர்ஸ் இருக்கணும். டீச்சர்ஸை கூட வீட்டுல தப்பில. வீட்டுல நான் 1 மார்க்ஸ் குறைச்சா சொல்லிக்கணும், ஓகே கடலை நோக்கி போகலாம் சொல்லிக்கணும். கடலை நோக்கி போகலாம்னு சொல்லிக்கணும். வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிக்கணும். அப்படி பயந்து படிச்சு நாங்க. அப்படி பயந்து படிக்காட்டி படிக்கிறாதப்போ பயம் இல்லாமல்
படிக்கலாம் அப்படியே பயந்து படிக்கும்போ இப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லியாச்சு இவ்வளத்தையும் அடுத்த நாள் இப்ப கூப்பிட லாஸ்டா அதோட நான் விட்டுருவேன் இப்ப நான் ரெக்கார்டிங் போட்டு விடுறேன் அதுல கேட்டு அதை பாடமாக்கி போட்டு ரெக்கார்ட் நீங்க அங்கேயும் பண்ணி போட்டு தான் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் என்ன செய்கிறீர்கள் ரெக்கார்ட் பண்ணி இதை கேட்டு போடு எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டும். அதுல போடவும் சரியோ ஓகே நான் இப்ப அதை போட்டா நான் உங்களுக்கு இது ஆல்ரெடி கொஞ்சம் பாடமாக்கிட்டீங்க உங்களுக்கு எப்ப இன்றைக்கு என்ன கிழமையம்மா Thursday. என்ன கிழமை பிரகதி வியாழக்கிழமை. அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில நீங்கள் விட்டுருவணும் மேபி நான் திங்கட்கிழமை இரவோ இல்ல செவ்வாய்க்கிழமை இரவோ உங்களுக்கு கூப்பிடுறேன் மலேஷோ கிறிஸ்டியான் தங்கச்சி தேவைனா பேக்ல கை வைக்க கூடாது பின்னுக்கு இருந்தார் நீங்களும் அதை கவனிச்சு கொள்ளணும் சரியோ அப்ப ஓகே அப்ப நான் மேபி திங்கள் செவ்வாய்க்கிழமை போடுவேன் ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு இப்ப வந்து விளங்கப்படுத்தியாச்சு நான் அதுல வேற கேட்டாச்சு நான் பதில இருந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன் இல்லையோ நீங்க என்ன செய்யணும் அதை தரோவா பிராக்டிஸ் பண்ணணும் அப்ப நான் மாறி என்னவும் கேட்பேன் மருத எக்ஸ்ட்ராவா எந்தெந்த அதிகாரம் நீங்க பார்க்கணும் கேள்வியும் அறிவுடைமை. அறிவுடைமை கேள்வி ரெண்டு அதை சொல்லியிருக்கேன் அறிவுடைமை அண்ட் கேள்வி அதிகாரம் சரியோ ஓகே அப்போ இல்லையா des questions Calvis என்ன போ கடைசி வருஷம் செலெக்ஷன் செய்த மாதிரி இந்த வருஷம் எப்ப செய்வீங்க அதுதான் இப்ப செப்டம்பர் இப்ப ஆகஸ்ட் 2 போட்டுனா சம்டைம் நடக்கும் சம்டைம் நடக்காது பட் நான் அடுத்த கிழமை தான் சொல்லுவேன் அடுத்த புதன் வியாழன்ல உங்களுக்கு அறிவிப்பேன் சரி அதுவரை நீங்கள் இப்ப என்ன நினைச்சு படிக்கிறீர்கள் ஆகஸ்ட் 2 கடவுளே நான் எடுபடணும் நினைச்சு படிக்கணும் ஆகஸ்ட் 2 கிடையில பாடமாக்கி எல்லாரும் உங்களுக்கு 3 என்று சொல்லி இருக்கிறேன் அந்த செலக்ட் பண்றது போட்டி ஆகஸ்ட் 2. இப்ப நீங்க அப்படி நினைச்சு கொண்டு படிக்கணும் கவிஸ் அனிரோத் ஒழுங்கி தோப்புக்கரணம் தான் போட போறோம் இந்த முகம் எல்லாம் இஸ் நாட் குட் படிக்கிறதுக்குரிய மௌனம் இல்லை அட்டென்ஷன் இல்லை காணாம சரியோ படிங்கோ நான் மேபி புதன் வியாழன்ல நான் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவேன் மெசேஜை செக் பண்ணி கொண்டு போகணும் அப்போ நீங்க மெசேஜை செக் பண்ணி கொண்டு போகணும் இன்றைக்கு இந்த ரெக்கார்டிங் போடுவேன் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்